எஃப்ஐஆர் ஒரு பேர்ல இருக்குங்க. சிபிஐ எஃப்ஐஆர்ல அவர் தான் A1 A2 A3 A4ன்னு இருக்காங்க. விஜய் மேல மட்டும் தான் எஃப்ஐஆர் இல்ல. விஜய் மேல இல்ல, புஷி ஆனந்த் மேல இல்ல நீங்களே, அதுக்காக நான் சொன்னேன். அன்னைக்கு தேதிக்கு ஓடி ஒளிஞ்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க பத்திரிக்கையில பாத்தீங்க. ஆமாங்க, அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. தாவேக சார்பா அபிஷியலா யாருமே பதில் திறந்து வாயை திறந்து பேசல. அங்க கோ த்ரூ பண்றதுக்கான டைம் எடுக்கும். 3 நாள் ஆகுமா? கட்சி மேல் தலைமையில வந்து உத்தரவு கொடுப்பாங்க. அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தலைமை தான் பாய் சொல்லிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் பாய் சொல்லிட்டு தான் இருக்காங்க தலைமை. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏன் தலைமையில எந்த பங்களால ஒளிஞ்சு கேக்குற நீங்க ஏன் உங்க தலைமையில ஒரு வாய் கேட்கல? ஜெயில்ல புழல் ஜெயில்ல இருந்தவர் உங்க செந்தில் பாலாஜி. எங்களுடைய தலைவர்களை வந்து ஒப்பிடுறதுக்கே ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே கிடையாதுங்க. குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு புழல் ஜெயில்ல இருந்தாரு. அப்ப உங்க லீகல் டீம் எங்க போச்சு? செந்தில் பாலாஜி அவர்களை குற்றம் நிரூபிச்சிட்டாங்களா? ஜட்ஜ்மென்ட் காட்டுங்க. நாங்க ஒழிச்சிட்டோம், எங்க சைடுல ஃபுல்லா ஒழிச்சிட்டோம். உங்களுக்கு ரேடியத்திலே ஒழிக்க முடியல, என்ன பண்றதுக்கு மாட்டீங்கனாங்களே? அப்ப அது போதை பொருள் தானா? நீங்க ப்ளேம் பண்றீங்க. இல்ல நான் சொல்றேன், இப்போ அமைச்சர் இதுல ரெண்டு வந்து விஷயம் இருக்குங்க. நாங்க வந்து அதை மாத்திரம் தான் சொல்றோம். குழந்தைக்கு வந்து நுணுக்கி கொடுத்தது தான் விஷயம், சரிங்களா? இவங்க போதை பொருள்னு சொன்னாங்கன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்துச்சு. இவங்க தான் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும். அப்படி அது போதை பொருள்னு சொன்னீங்கன்னா என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க தான் கொடுத்தீங்களா போதை பொருள் அவருக்கு? செந்தில் பாலாஜி வழக்கு நடக்குது, அவர் வரும் 400 நாள் இருந்தாருன்னு சொல்றீங்க. அதெல்லாம் அவரை வந்து நீங்க குற்றவாளியா ஃப்ரேம் பண்றீங்க. அப்போ கோர்ட்ல ஒருத்தர் மேல விசாரணைக்கு குற்றம்னா கூட நீங்க இப்படி சொல்றீங்க. செங்கல்பட்டுல ஒரு கேஸ் நடக்குது, அப்ப அவர் குற்றவாளியா? தனிநபர் குடும்ப என்ன செந்தில் பாலாஜி அவங்க மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ப்ராப்ளம்ல போனாரா ஜெயிலுக்கு? வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தின கேஸ்ல உள்ள 400 நாள் போனாருங்க. குடும்ப வழக்குல ஆமாங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. நீங்க எங்க நியூஸ் பேப்பர் படிப்பீங்க? முறை சொல்லியா படிச்சா எப்படி தெரியும்? வேற பேப்பர் படிங்க. விஜயபாஸ்கர் மேலேயும் அந்த குற்றங்கள் இருக்கு, அவங்க மேலேயும் வழக்குகள் இருக்கு. ஸோ கோர்ட்ல கேஸ் நடந்து முடிஞ்சா அதுவும் ஊழல்னா அவங்க குற்றவாளி தான். அவங்க மேலே இந்த கேஸ் இருக்கு. நீங்க செந்தில் பாலாஜி சேர்த்துறாரு, ஸ்டாலின் அவர்கள் திட்டுறாரு, செந்தில் பாலாஜி சேர்த்துறாரு, அது ஒரு பக்கம் நியாயமா எடுத்து வைக்கும் போது அதே விஷயத்தான் இன்னைக்கு விஜய் அவர்களும் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நாங்க போய் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். கேட்டுக்கோங்க, விஜயபாஸ்கர் அவர்களே உங்களெல்லாம் யாரும் வாங்கலாம் கூப்பிடல, நீங்களா வந்துட்டேன்றாப்ல. நான் முதல்வன் திட்டத்தை எங்க பேர் மாத்துனீங்க? முதல்வர் பதிப்பகத்தை ஏன் பேர் மாத்துனீங்க? நான் முதல்வர் ஏன் பேர் மாத்துனீங்க? எனக்கு அந்த பேர் பிடிக்கலங்க, மாத்தணும். உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமாங்க, இப்படி இருக்கும்போது ஏங்க தனிப்பட்ட முறையில என்ன வேணா நாங்க மாத்துவோம். அப்ப முதல்வர்னா ஸ்டாலின் தான் இப்ப வரைக்கும் உங்க மனசுக்குள்ள இருக்கு, அதுவே போதும். இப்பயும் சொல்ற திமுக தான் ஆளுது மக்கள் மனதை. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எந்த பங்களால ஒளிஞ்சு கேட்டார்ல, எந்த வீட்டுல கேட்டாரு. இப்ப நான் கேக்குறேன், தலைமை உங்க தலைமை அன்னைக்கு 3 நாள் எந்த பங்களால ஒளிஞ்சு? தலைமை தான் இன்னைக்கு ஆட்சியிலே இருக்கு, நாங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கணும்? கடலுக்குள்ள பேனா வைக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க வந்து கட்சி மக்கள் பணத்தை வீணடிக்கிறோம் சொல்லல. அது முடிஞ்சிருச்சு சொல்றேன். ஆனா இவங்களோட சிந்தனை அப்படிதானே இருந்துச்சு. மக்கள் மாற்றி பண்ணதானே எழுதிருக்கு தெரியுமா? அந்த பேனா என்ன எழுதிருக்கு தெரியுமா? அது உங்க வீட்ல வச்சுக்கோங்க, டேபிள் மேல வைங்க. அதை எடுத்து கடல்ல வச்சுக்கிட்டு யாரோட காசுங்க? யாரோட காசு? யாரோட உங்களுக்கு வரப்போற பையன் பேர் வரி பண்ணும், எல்லாரும் சேர்த்து மக்கள் வரி பண்ணும். அதுல எதுமே நீங்க ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க. இல்ல அம்மா உணவகத்தை வந்து மேம்படுத்தலாம். அந்த பேனா வந்து கலைஞரின் பேனா சாதாரண பேனா கிடையாது, அது இங்க் பேனாவா? இங்க் பேனாவா? பெண்ணா இங்க் தானங்க இருக்கு. பாத்து பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்க வந்து ஃப்ரெஷ் மாற்றம் வேணும்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தீங்க. நீங்க வந்து தெளிவா சொல்றீங்க. பட் சீமான் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா மேடைக்கு மேல கத்திட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா சொல்லணும்னா, உண்மையை சொல்லணும்னா, விஜயை தாண்டி சீமான் அவர்கள் அதிமுக திமுக ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன் நீங்க சீமானை தேர்ந்தெடுத்திருக்கலாமே? இல்ல விஜய், நான் ஸ்ட்ரெயிட்டா ஒரு நிமிஷம் நான் ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறேன். இல்ல விஜய் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அதனால நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? அதான் உண்மை. இல்ல நடிகர்ன்றதை தாண்டி சீமானுடைய கருத்துக்கள் நீங்க எடுத்து பாருங்க. சமீப காலத்துல ஸ்டார்டிங்ல வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு வித்தியாசமான கருத்துக்களா இருக்கும். அவருடைய கொள்கைன்றது வேறையா இருக்கும். அப்புறமா வந்து நடுவுல வந்து அவருடைய கருத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள்லாம் நிறைய முரண் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ணி அவர் வந்து ஓகே, அவர் வந்து ஒரு கட்சி தலைவரா, அவர் வந்து ஒரு கொள்கை தலைவரா ஏத்துக்கணுங்க. போக 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 அந்த திமுக ஆட்சி காலம் எண்டு முடியறதுக்குள்ள அவருடைய பேச்சுக்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஸோ அவருக்கே என்ன பண்றோன்ற ஒரு தெளிவு இல்லாம இருக்காருன்றது எங்களுடைய பார்வை. ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாற்றம்ன்றது விஜய் அவர்களா தான் இருந்தது. நடிகரை தாண்டி அவர் அந்த மாற்றம் கொடுப்பாருன்னு நீங்க நினைச்சீங்களா? பாத்தீங்கன்னா இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் தான், ஜெயலலிதா அம்மா அவர்கள் நடிகர் தான். அந்த கட்சி தான் அப்படியே வளர்ந்து இப்போ ஏடிஎம் கேடிஎம்கேன்னு இப்படி அப்படியே வந்து தாவேக அதிமுக மாறிடுச்சு. அதிமுக மாறிடுச்சா? ஏங்க இப்போ வந்து ஒருத்தர் இவங்க சைடுல தப்பு பண்ணல. செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க போனாரு? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் செந்தில் பாலாஜி அதுதான் எங்க போனாரு நாங்களே கேட்கிறோம்.
செந்தில் பாலாஜில ஒரு வழக்குல எந்த வீட்ல ஒளிச்சு தேடிட்டு வச்சிருக்கீங்க? இருக்காங்க. முன்ஜாமீன் நீங்க கூட்டிருக்கீங்க, அதை அப்ளை பண்ணிருக்கீங்க. பட் இருக்கு. ஹைகோர்ட்ல வந்து லுக் அவுட் கொடுத்திருக்காங்களே. பிடி வாரண்ட் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவரோட தரப்பு ஏன் ஓடி ஒளியணும் தான் என்னோட கேள்வி. ஏங்க சட்டத்துல முன்ஜாமீன் இல்லையாங்க அப்போ? சட்டத்துல முன்ஜாமீன் இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு முன்ஜாமீன் தெரியலையா? வாங்கக்கூடாதா? ஏங்க டெய்லி போடுறாங்க நியூஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் தேடுகிறது போலீஸ் காணவில்லை முன்ஜாமீன் காணவில்லை போடக்கூடாதா? காணவில்லை. ஏங்க ஒளிஞ்சுக்கிட்டு போயிட்டு நான் ஒளிஞ்சுக்கிட்டா? போய் ஒளிஞ்சுக்கிறேன், என் வக்கீல் போய் நோட்டீஸ் கொடுப்பாரு, அது வரையும் எல்லாம் நான் பண்ண முடியுமோ பண்ணுங்கடான்றது கரூர் என்னங்க? மேட்டர்ல அண்ணன் போனார்ல இப்படி எங்க பத்திரிகையாளரை பார்த்துட்டு. எங்க அன்னைக்கு அவர் என்ன காலத்துல பண்ணாரு? நீங்க உங்க 3 நாளுக்கு அப்புறம் ஆட்சி வீடியோ போட்டாரு. உங்க ஆட்சி 3 நாளுக்கு அப்புறம். உங்க ஆட்சி தானே இருந்துச்சு. சிஎம் சார் நான் வீட்ல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். ஏன் 3 நாளுக்கு அப்புறம் போட்டாரு? தரலங்க. உங்களுடைய வீடியோ காவல்துறை போடுறதுக்கா? அன்னையோட வீடியோ போடுறதுக்கா? காவல்துறை வந்து வீடியோ அனுமதி போடுறதுக்கா? தரல. ஏங்க அவர் எவ்வளவு பெயின் கோத்ரூ பண்ணிருப்பாரு அவருக்கு தான் தெரியும். இங்க உட்கார்ந்து அசால்ட்டா பேசுறாரு. அவ்வளவு ஒரு யாருல முதலமைச்சர் விட்டுருங்க. இல்ல ஏங்க கரூர்ல முதலமைச்சர் விட்டுருங்க. பேசுனதுக்கும் யார் அவர் ஒரு தனிநபரும் ஒரு 40 பேர் சாகட்டும், நம்ம வீட்ல போய் ஜாலியா உட்காந்துருக்கோம், யாரா இருந்தாலும் நினைப்பாங்களா? யாருமே நினைக்க மாட்டாங்க. நீங்க யாரும் அப்படி நினைக்கல. ம். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு முதல்வர் என்ன சொன்னாரு? எந்த ஒரு தலைவனும் தான் தொண்டை சாவர எதிர்பார்க்க மாட்டான்னு சொன்ன தலைவர் எங்க தலைவர். ஆனா அவர் மேல கேவலமா பழி போறீங்க. என்ன மாதிரி? என்ன மாதிரியா? திமுக தான் காரணம். ஏன் மேல பழி போறீங்க? சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும். இந்த விசாரணை எல்லாத்தையும் விட்டுருங்க. சிம்பிளா தெரியும். ஏன் விஜய் லேட்டா வந்தாரு? ஆனா விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரு. இவ்வளவுதான் சிம்பிள். இன்னி வரையுமான சும்மா ஒரு நாயெல்லாம் கேள்வி, படுத்தாதீங்க. என்னோட கேள்வி இல்ல, சரிங்களா? மக்களோட கேள்வி ஒண்ணு இருக்கு. யாரு பழிலாம் போடல. 40 சடலங்களை நீங்களா தான் வந்து வந்து ஒரே implement பண்ணீங்க. நைட்ல வந்து எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னி வரையுமே வந்து Postmortem கோர்ட்ல எங்க கேஸ் போறீங்க? இருக்கு, இந்த கேள்வி இருக்கு. இதுலயே வந்து ஒரு அன்ஃபேரான விஷயம் இவங்களோட ஆட்சியில எங்க தான் போயிட்டீங்க? நடந்தது. அன்னைக்கு எங்க போயிட்டீங்க? என்னைக்கு அன்னைக்கு எங்க போயிட்டீங்க? இதே கேள்வி அன்னைக்கு கேட்டுதான் night வந்து இருக்கும். உட்கார்ந்திருக்கணும். அன்னைக்கு நைட் நீங்க எங்க விட்டீங்க? பாதுகாப்பு புடிச்சு கருதி நீங்க வச்சிட்டாங்களா? போயிட்டீங்களே. புடிச்சு வச்சிட்டாங்களா? எங்க அனுமதிக்கலங்க. துபாயில இருந்து எங்க அண்ணா அனுமதிக்கல. துபாயில இருந்து ஓடி மறுநாளே வந்தாரு. ஓடி திரும்பி துபாய் போறாரு. அதையும் மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பிராங்கா சொல்றேன். அப்ப நாங்களும் கவர் பண்ணியிருந்தோம், நிறைய விஷயங்கள் நாங்களும் நியூஸ்ல பார்த்திருந்தோம். புஷி ஆனந்த் அவர்கள் ரொம்ப நாள் ஆளையே காணோம். தாவேகா சார்பா அன்னைக்கு வரைக்கும் டிபேட்ல பேசின பேச்சாளர்கள் இருந்து தாவேகா ஆதரவாளர்கள் தாவேகா செய்தி தொடர்புல இருந்து யாருமே அந்த டிபேட் போர்ஷனுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் வரல. உண்மையா சொன்னா காவல்துறை அனுமதி அது உண்மையாவே கொடுத்தாங்களோ இல்லையானே தெரியல. ஆதவர்ஜனா ஒரு பிரஸ் மீட்ல வந்து கொடுக்கல அப்படின்றாங்க. சில டிஎஸ்பி வந்து இல்ல நாங்க கொடுத்துருக்கோன்றாங்க. அது முரண்பாடு. அது சிபிஐ கேஸ்ல இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிருப்போம். அது வேற தனி கடன், நான் அதை விட்டுறேன். பட் அதை தாண்டி புஷி ஆனந்த் அவர்களும் தலைமறைவானாரு, ராஜ்மோகன் அவர்களும் தலைமறைவானாங்க. சோசியல் மீடியால அந்த கரூர் ஸ்பீச் போய்கிட்டு வரைக்கும் ஒரு நிமிஷம் செந்தில் பாலாஜி அவர்களை கேக்குறீங்களா? எந்த வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அப்ப உங்க கோர்ட்ல புஷி கேஸ் ஆனந்த் இருந்துச்சா? அவர்கள் அமைச்சர் அவர் மேல அன்னைக்கு தேதிக்கு கோர்ட்ல கேஸ் இருந்து கோர்ட்ல இருந்து வச்சிருந்தீங்க. இருங்க எந்த பங்களால ஒளிச்சு இன்னைக்கு வச்சிருந்தீங்க? இன்னைக்கு வந்து காவல் நிலையத்துல வந்து கேஸ் இருக்கு. கேஸ் இருக்கிற ஒரு நபரை வந்து இருக்கு. காணும் அவங்க தேடுறதுக்கும் மேல இருக்கு. ஒரு தனிநபர் ஒரு வந்து நிமிஷம். அவருடைய இல்ல இன்னைக்கு செந்தில் பாலாஜி எப்படி கேக்குறேன் ஜாமீன் நீங்க. கிடைக்காம அன்னைக்கு அவர் மேல கேஸ் பண்ணிருந்தாரோ இருந்துச்சா அன்னைக்கு? அன்னைக்கு புஷி ஆனந்தும் கேஸ் இருக்கிற முன்ஜாமீன் நபரும் கேஸ் இல்லாத நபரும் எப்படி இருங்க. ஒண்ணு சேர்ப்பீங்க? புஷி ஆனந்த் மேலயுமா நீங்க எஃப்ஐஆர் போட FIR போறாங்கன்றதுனால தான் அவரும் முன்ஜாமீன் போயிட்டாரு, கிடைக்காம abscond அப்ஸ்காண்ட் ஆயிட்டு தான் போட சுத்தி இருந்தாரு. FIR எங்க போடாம எஃப்ஐஆர் ஒரு இருக்கீங்க? பேர்ல இருக்குங்க. சிபிஐ எஃப்ஐஆர்ல அவர் தான் A1 A2 சொல்லுங்க, A3 சொல்லுங்க. A4 இருக்காங்க. விஜய் மேல மட்டும் தான் சொல்லுங்க. எஃப்ஐஆர் FIR இல்ல. இல்ல, ஆமா. விஜய் மேல இல்ல, புஷி ஆனந்த் மேல இல்ல. நீங்களே அதுக்காக நான் சொன்னேன். அன்னைக்கு தேதிக்கு ஓடி ஒளிஞ்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க பத்திரிக்கையில பாத்தீங்களா? ஆமாங்க, அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. தாவேக சார்பா அபிஷியலா யாருமே பதில் திறந்து வாயை என்ன திறந்து நடந்துச்சுன்னு பேசல. சொல்லிட்டு அது அங்க go through பண்றதுக்கான டைம் எடுக்கும். 3 நாள் கட்சி- ஆகுமா? கட்சி மேல் தலைமையில வந்து 3 நாள் ஆகுமா? உத்தரவு அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தலைமை தான் பாய் சொல்லிட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் பாய் சொல்லிட்டு தான் இருக்காங்க தலைமை. தலைமையில வந்து இருங்க அந்த இடத்துல வந்து அனுமதிக்கலன்றது காவல் நிலையத்துல வீடியோ அனுமதி ஒரு நிமிஷம். அனுமதி தரல, எல்லாமே செகண்டரி பிரதர். நான் அது எல்லாத்தையும் அது உண்மையான திமுக மேலதான் தப்பு. ஓகே, அதை ஓரம் கட்டி வச்சிடலாம். அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நான் கரூருக்குள்ள போய் ஒரு நிமிஷம் இல்ல நான் கரூர் கூட போக கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு நிமிஷம் நான் கரூருக்குள்ள போவேனா தான் நினைச்சேன். பட் நீங்க கரூருக்குள்ள நீங்களே தான் எடுத்துட்டு வந்தீங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சுன்னா, உண்மையா சொல்றேன், என் சைடுல இருக்க நிறைய தாவேகா ஆதரவுகளும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏன் இன்னும் தாவேகா சைடுல இருந்து அபிஷியலா யாருமே இன்னும் வாயை திறந்து பேசல, எப்பதான் என்ன பேசுவாங்க எப்ப பேசுவாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேசுறதுக்கு 3 நாள் அப்ப எடுத்துக்கணுமா? இன்ஸ்டன்ட் காஃபி வேறங்க. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஏன் ஒரு- தலைமை ஒரு எந்த பங்களால ஒளிஞ்சு கேக்குற நீங்க ஏன் உங்க தலைமையில வரைக்கும் வாய் மூடிட்டு கேட்கல? ஜெயில புழல் ஜெயில இருந்தவர் உங்க செந்தில் பாலாஜி. எங்களுடைய தலைவர்களை வந்து ஜெயில்ல ஒப்பிடுறதுக்கே ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே கிடையாதுங்க. குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு புழல் ஜெயில இருந்தாரு. நிரூபிச்சிட்டாங்களா? அப்ப உங்க லீகல் டீம் எங்க அண்ணன் போச்சு? செந்தில் பாலாஜி அவர்களை குற்றம் நிரூபிச்சிட்டாங்களா? ஜட்ஜ்மெண்ட் காட்டுங்க. 400 நாள் எங்க இருந்து? 400 நாளா? ஆமா 400 நாள். 400 நாள் எடுத்து பாருங்க. 400 நாள் அவரு ஏங்க அதுவே டேட்டாவே தெரியலங்க இவருக்கு. அவர் கைதியா போல, அவர் விசாரணை கைதியா இருந்தாங்க. அவர் இடியோட கைதிக்கு defend பண்ண முடியாது. அதிகார வன்மையா துஷ்பிரயோகம்னு கண்டிக்கிறோம். சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்.
இடி ஒரு உங்களை கேஸ் யார் போட்டிருக்காங்க. கோர்ட் உங்களை கண்டிச்சிருக்கு. நீங்க போய் அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. என்னன்ட்டு அக்யூஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க. எஃப்ஐஆர் போடாத ஒருத்தர் வந்து அக்யூஸ்ட்னு எப்படி சொல்லல உங்களுடைய லீகல் டீமை கழுவி ஊத்திருக்காங்க கோர்ட்ல. என்ன ஊத்திருக்காங்க? பாருங்க, எடுத்து பாருங்க. நீங்க எதுல எல்லாம் இருக்கு? பத்திரிக்கை பார்த்தா ரீல்ஸ் கோர்ட் பார்த்தா எப்படி எப்படி தெரியும்? தெரியும்? சொல்லிருக்கேங்க. கழுவி அவரு ஊத்தி- அவர் அவரு சொல்ற மாதிரி கழுவி ஊத்திக்கிறது. அது அவரோட அது வார்த்தைகள், அப்படி அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாதுல்ல. பண்ண முடியாது. அவர் வீட்ல நான் பேசுறாங்க, இப்போ போன்ல சொல்றேன், பேசுறாங்க, இல்ல இல்ல முடியல. டிபேட்னு ஆ. வரும்போது தாவேகா ஜென்சியோ இல்ல டிஎம்கே ஆமா. ஜென்சியோ அது யாரா யாரையா இருந்தாலும் பேசணும், சரி கண்ணியத்தோட பேசணும். சில வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும். கண்டிப்பா. சோசியல் மீடியால வர மாதிரி நம்ம அசால்ட்டா அதை பயன்படுத்திட்டு நான் போக உடனே முடியாது சில சிம்பிள் வார்த்தைகள். கேள்விதான். அந்த செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எந்த பங்களால ஒளிஞ்சது கேட்டார்ல, எந்த வீட்ல கேட்டாரு. இப்ப நான் கேக்குறேன், தலைமை உங்க தலைமை அன்னைக்கு 3 நாள் எந்த பங்களால எங்க ஒளிஞ்சது? தலைமை தான் இன்னைக்கு ஆட்சியிலே இருக்கு. நாங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கணும்? கொடுமையே. நான் என்ன கேக்குறேன், ஃபர்ஸ்ட் காதுல வாங்கிக்கோங்க. 3 நாள் அன்னைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போனாரா? இன்னி வரைக்கும் கேமரா பாக்கல. அப்ப எந்த ஒளிஞ்சு இப்ப அது ஆன்டிசெப்டிக் பைல வந்து நீங்க வந்து தப்புன்னு சொல்றீங்க. முன்ஜாமீன் ஏன் கேக்குறாரு? எந்த வீட்ல ஒளிச்சு வச்சு கேக்குறீங்க? அன்னைக்கு 3 நாள் நீங்க எங்க போனீங்க? என்ன ஆக்ஷன், என்ன நடக்குதுன்னு தெரியட்டும், யார் மேல கம்ப்ளைண்ட் போறாங்க தெரியட்டும். அது வரைக்கும் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுடைய ஆட்சி காலம் தான். உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் நடந்தது. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டுறலாம். ஏன் போடல? ஏன் போடணும்? நாங்க ஏன் போடணும்? ஏன் போடல? நாங்க வன்மத்தோட ஏன்னா அவருக்கே உங்களுக்கே தெரியுது அவங்க மேல தப்பு இல்லைன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு. சொன்னாருங்க, எந்த தலைவனும் தொண்டன் சாவதை எதிர்பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டு. எல்லாருமே அப்படிதாங்க. அப்ப யாருமே ஏன் சாவறது, போடல எந்த ஒரு தனிநபர் சாவறது இப்ப யாரும் வந்து- இப்ப நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, ஆ. ஏன் நீங்க போடல விஜய் மேல? போட்டுக்க வேண்டியதானே? போட்டு அவர் மேல எஃப்ஐஆர் இருந்தா ஏன்னா அவர் மேல தப்பு இல்ல, உங்களால போட முடியாதுங்க. போட முடியாதனால போடல. ஏன் நான் போய் போடுன்னு சொல்லல. யாருங்க இப்ப சொல்லிட்டு இருக்கா? அவர் லேட்டா வந்தது மட்டும் தான் தப்பு. இப்பயும் சொல்றேங்க, அவர் லேட்டா வந்தா தப்பு. அவரும் ஒரு காரணம். ஒன் ஆஃப் த ரீசன் அவர்தான். புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அத. எந்த டைமுக்கு வந்தாரு? எந்த டைம் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காருங்க. வழி நெடுக்க கூட்டம் இருக்கு. டைம் prediction Airport பாருங்க. வந்த அவர் time. விஷயத்துல மற்ற மற்ற தலைவர்கள் மாதிரி சொல்லுங்க. மற்ற தலைவர்கள் மாதிரி இவரை வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நீங்க வந்த டைம் சொல்ல ஒரே முடியாது. நிமிஷம், ஒரே நிமிஷம். இவருக்கு இருக்க கூட்டம் வந்து கட்டுக்கடங்கான அன்னைக்கு வந்து கூட்டம். எனக்கு கட்டுக்கடங்கான தெரியல, அடங்காத கூட்டம் எனக்கு தான் பண்ணுது. எனக்கு சரியா தெரியல. அன்னைக்கு 8:45 அவர் ஃபர்ஸ்ட் மீட் வந்து நாமக்கல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் காலைல வீட்ல இருந்து கிளம்பினா நீங்க லேட்டா தான் கிளம்பினாரு ஒரு நியூஸ் இருக்காது. எனக்கு கன்ஃபார்ம் என்னன்னு தெரியல. ஏங்க, நீங்க டைம் யோசிச்சு பாருங்க. அவங்க எத்தனை மணிக்கு கிளம்புறோம்னாங்க? அவர் எத்தனை மணிக்கு வந்தாரு? இத மட்டும் பாருங்க. நான் டிஎம்கே விட்டுருங்க. நீங்க நடுநிலையாளர் தானே? நீங்க அவர்கிட்ட கேளுங்க. எங்க எத்தனை மணிக்கு கிளம்பினாரு? உங்க சைடுல எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க? அங்க எத்தனை கூட்டம் இருந்துச்சு? விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே வாட்டர் பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க அவங்க மேல. எங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தண்ணி கூட உங்களால வசதி செஞ்சு தர முடியல. அப்புறம் என்னத்துக்கு நீங்க? அதை தாண்டி கரூர் சம்பவம்ன்றது யாரு மேலயுமே குறிப்பிட்டு கண்டிப்பா. இவங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. எல்லார் மேலயுமே தப்பு இருக்கு. சிம்பிளா கேக்குறோம். என்னன்னா, நான் சொன்ன மாதிரி லாக்கெட் பத்தில ஆல்ரெடி முதல்ல ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாரு? முன்னாள் முதலமைச்சர் முதல்ல சாரிமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. ஒரு முதல்வரா ஒரு தலைவனா அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் மனிதன். சரிங்களா? நான் என்ன கேக்குறேன், இப்ப வரைக்கும் நான் லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம். என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு இப்ப வரைக்கும் பண்ணல? அதுதான் உடனே பங்களால ஏங்க, கூப்பிட்டு மன்னிப்பு தனியா கேட்டாரு. கூப்பிட்டு வச்சு தனியா கூப்பிட்டு ECR ல கேட்டாரு. கூப்பிட்டு வச்சு எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க இது. இன்னும் என்ன எல்லா- எதிர்பார்க்கறாரு? எல்லாருக்கும் சரி, இல்ல, இன்னைக்கு இல்ல. அரசு வேலை தர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் 40 அரசு பேருக்கு தரணும்? ஒரு நிமிஷம் இருங்களேன். ஏன் தரக்கூடாது? கொன்னுட்டு எதுக்கு அரசு வேலை தரணும்? நீங்க கொன்னன்னு சொல்றீங்களா? அப்ப உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப ஏன்? நீங்க சொன்னீங்க கரூர் விஷயம் பொறுத்த வரைக்கும் பொதுவா தான் பார்க்கணும். ஆமா. நம்ம ஒரு நபரை வந்து குறிப்பிட முடியாது. இப்ப எப்படி ஒரு கொன்னுடாருன்னு சொல்லலாம்? ஆமாங்க, அதெல்லாம் சுதந்திர போராட்டத்துல செத்தாங்க அவங்க. போராட்டத்துல செத்தாங்களா? போராட்டத்துல செத்தாங்கன்னா ஒரு இருங்க. நிமிஷம், ஒரு நிமிஷம், ஏங்க, ஒரு நிமிஷம். போராட்டம் செத்தவங்க ஒரு நிமிஷம், ஒரு பொதுமக்கள் நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நீங்க நிமிஷம். அது இல்ல, ஒரு கள்ளச்சாராயம் நிமிஷம். குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் ஒரு கொடுத்தீங்க. நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்ப இந்த கஸ்டடி டெத்ல செத்தவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? எல்லாருமே நீங்க சாவுற எல்லாருக்குமே வந்து ஒழுங்கான இழப்பீடு தரீங்களா? என்ன எழுப்பி தரணும்? நீங்க வந்து கள்ளச்சாராயம் விஷயத்துல காசு கொடுத்தீங்க. அதுக்கடுத்து நிறைய கொலை நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாருக்கும் நீங்க நிவாரணம் தரீங்களா? கொலை பண்றவங்க வந்து நஷ்டீடு அறிவிச்சலாமா? என்னன்னு யாரெல்லாம் கொலை பண்றீங்களோ அவங்க நஷ்டீடு அறிவிச்சலாமா? நீங்க தான் சொல்லணும். அது சரி, நான் அது இப்ப பேசுறேன். கள்ளச்சாராயம் CM யார் ஆட்சியில CM இருந்தது? ஜோசப் விஜய் அவர்கள் கள்ளச்சாராயம் யார் நான் ஆட்சியில ட்வீட் போடுறேன். இருந்தது? சரியா? கள்ளச்சாராயம் யார் இப்ப ஆட்சியில சாராயம் இருந்தது? எங்கேயுமே இல்லையா? கள்ளச்சாராயம் எங்க? மாற்றம் ஃபுல்லா நாற்றமா இருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு யாரும் இறந்தாங்களா இந்த 50 நாள்ல? சொல்ல சொல்லுங்க. கலாச்சாரம் கொடுத்து யாரும் இறங்கல. ஆனா கலாச்சாரம் இன்னும் இருக்கு. அது நான் அது மாற்று கருத்து போக அதுதாங்க அவர் முடியாது. சொல்றதுதான். போதைன்றது வந்து நம்ம அடிப்படையா Socialism. ஒட்டுமொத்தமா வந்து ஒழிக்க முடியாது. கண்டிப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒழிக்க முடியும். ஸ்டேடியம்ல கூட அது வெடிக்க முடியல. டிஎம்கேவா இருந்தாலும் அது உங்க ஆட்சி தானே. ஸ்டேடியம்ல கூட வெடிக்க உங்களுடைய எம்எல்ஏ தானே அந்த இடத்துல இருந்தாரு. அவர் விளையாட்டுத்துறை எங்க அமைச்சர் தான். ஆமா. அந்த சேப்பாக்கத்துக்கு யார் பொறுப்பு? முடியல. சொல்லிட்டா மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்ப அண்ணன் மாசு அவர்கள் தான் வந்து அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை இருந்தாரு. இதே போதைப் பொருளை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு? நாங்க ஒழிச்சிட்டோம். எங்க சைடுல இருந்து ஃபுல்லா ஒழிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டேடியத்திலே ஒழிக்க முடியல. என்ன பண்றது? இப்ப மாட்டிக்கினாங்களே. அப்ப அது போதைப் பொருள் தானா? நீங்க அமைச்சர் தானே சார், blame- இப்ப நீங்க நீங்க தான் blame சொல்றீங்க, பண்றீங்க. ஸ்டேட் ஒழுக்க முடியாது. இல்ல, நீங்க நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை ரெண்டு அமைச்சர் இதுல ஐயா, 2 வந்து விஷயம் இருக்குங்க. நாங்க வந்து அதை மாத்திரம் தான் சொல்றோம். மக்கள் குழந்தைக்கு வந்து நுணுக்கி கொடுத்தது தான் விஷயம். சரிங்களா? இவங்க போதைப் பொருள்னு சொன்னாங்கன்னா காடு மாத்திரம் இவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்துச்சு. இவங்க தான் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும். அப்படி அது போதைப் பொருள்னு சொன்னீங்கன்னா என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க தான் கொடுத்தீங்களா போதைப் பொருள் அவருக்கு? டோப் டெஸ்ட் எடுக்கணும். டோப் டெஸ்ட் எடுக்கணும். அது வந்து ஃபர்தரா பண்ணுவாங்க. டோப் டெஸ்ட் எடுத்தா அது எவ்வளவு நாளைக்கு ஒரு ரத்தத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் சூப்பர். இப்ப இந்த தெரியும். கேள்வி எடுத்து நானும் கேக்குறேன். பண்றீங்களோ இல்லையோ, ஒரு அமைச்சர் நீங்க இப்ப நீங்க ஃபேன்ஸ் கிளப் ஒண்ணு ஹெட் கிடையாது. ஒரு அமைச்சர் நீங்க 2 வருஷம் முன்னாடி வீடியோ இருக்காதுல, நீங்க வந்து எடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா அதுக்கப்புறம் பார்ட்டி எதுவும் நடந்திருக்காதா? இல்ல அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தா மேபி எடுக்காம இருக்கலாம் போல. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், முந்தைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் என்ன சொன்னாருன்னா, இந்த போதைப் பொருளை பத்தி சொல்றேன்.
எங்க சைடுல நாங்க ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்க சைடுல எங்கேயா போதைப் பொருள் விற்பனையோ இல்ல போதைப் பொருள் யூஸ் பண்ற தகவல் கொடுங்க, உங்களுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாம நாங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் வாய் முட்டையா இருந்தீங்க. இப்ப ஆப்பே இருக்குங்க. இப்ப ஒரு ஆப்பே அறிமுகப்படுத்திருக்காங்க தமிழ்நாடு நாங்க சார்பில். போட்டு எதுவும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து எங்க போதைப் பொருள் விக்கிறாங்களோ அந்த ஆப்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்களா? அதுதாங்க நாங்க சொல்லிட்டோம். போதைப் பொருளுக்கு ஒரு தனிப்படையும் அமைச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஜெனரலா வந்து நீங்க முதல் நீங்க முதல்ல 2 பேரும் தாவேகா விட்டுருங்க. வந்து போதைப் பொதுவா பொருளுக்கு போயிட்டு தனிப்படை அமைச்சிருக்கு. ஒரு மக்கள் கிட்ட கேளுங்க. யாரோ ஒருத்தர் கிட்ட. ஃபர்ஸ்ட் இருந்த ஆட்சி காலத்துக்கும் இப்பக்கும் போதைப் பொருள் வந்து ஆக்சஸ் ஈஸியா இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஈஸியா தான் இல்லங்க கண்டிப்பா இப்பவும் கிடையாது. சொல்றேன், தாவேகா வேற, அதிமுக வேற, திமுக வேற தனித்தனியா பிரிக்க விரும்பல. இப்பவும் சொல்றேன், போதைப் பொருள் ஆக்சஸ் ஈஸியா இருக்கா கேட்டா இருக்கு. இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? இருக்குன்னா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் ஓப்பனா நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க எல்லாரும் வந்துச்சுன்னா இப்போ நான் அது இருங்க, இருங்க, ஒரு நிமிஷம். அப்ப நான் திருப்பி கேக்குறேன். யார் வாங்கினா எங்க வாங்கினா கேள்வி வருது. திமுக அரசாங்கத்துல ஈஸியா கிடைக்கும். அப்ப அந்த ஈஸி ஆக்சஸ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? எனக்கு அதை சொல்லுங்க. யாரு? திமுக ஊரே அரசாங்கத்துல இருக்கும். அவங்க network ஏன்னா இருங்க ரீல்ஸ்ல மாஃபியா நெட்வொர்க். திருத்தணி இருக்குல்ல திருத்தணி அங்க வந்து 4 பேர் சேர்ந்து வடமாநில இளைஞரை வந்து கொல்ல சொல்ல அவங்க போதைப் பொருள் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் இருக்கு. அதுதான் கொலையே சொல்றேன். பண்றாங்க. அந்த மாதிரி அதுதான் சம்பவங்கள் வரும்போது வெளியே தெரியுது, சம்பவங்கள் வராத போது வெளியே தெரிய இல்ல, போகுது. நானும் சொல்றேன். அவர் சொல்றாரு. ஓப்பனா பேசணும்னா இருக்கு, அதுதான் உண்மை. பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் நானும் YouTubeல இல்லன்னு கொடுத்திருக்காங்க. சொல்லல. ஃபர்ஸ்ட் அளவுக்கு இல்லன்னு தான் சொல்றேன். First அளவுக்குனா இல்ல பிரதர், அதே ரேஞ்சில தான் இருக்கு. அது கம்மியாவல, அது அதிகமாவலன்னா நான் ஒத்துக்கிறேனே தவிர அதே ரேஞ்சில தான் இருக்கு, அவ்வளவுதான். சோ கடைசியா ஒரு கேள்வி, தாவேகா ஆட்சி வந்துருச்சு, என்ன எதிர்பார்க்கறீங்க? அவர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசணும். நீங்க குறுக்கிட என்ன வேணாம். எதிர்பார்க்கறீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க? ஆமா, 5 வருஷம் உங்களுதுதான். இதுனா திமுக பண்ணல, எங்களுக்கு இதுனா பண்ணா இப்ப நல்லா இருக்கும், என்ன பண்ணணும்? அவ்வளவுதான் நான் கேக்குறேன். எல்லா இடத்துலயும் வந்து first சாலை வசதிகள் கிடையாது. மழை காலம் வந்துருச்சுன்னா வந்து இவங்க 4000 கோடி செலவு பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு அது இன்னமும் வேளச்சேரி போன்ற பகுதிகள் வந்து மழை காலம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் படுறாங்க. அந்த இடத்துல வந்து வாழ முடியல. ஸோ மழைநீர் திட்டம் 1008 சொன்னாலும் அது மாதிரியான சீர்திட்டங்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து கண்டிப்பாக நடக்கும், நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றாங்க. ரீல்ஸ் மூலயமா நிறைய நல்லது நடக்குது மக்களுக்கு. கடைக்கோடியில் எங்கேயோ இருக்கவங்க வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதவங்க கூட ரீல்ஸாக எடுத்து இன்னைக்கு வீடியோ போட்டால் இன்ஸ்டன்ட்டாக வந்து இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்சின்றது வந்து நம்ம பார்க்க சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு ரெமெடியான ஆட்சி. இந்த 5 இயர்ஸ்ல இந்த 50 டேஸ்ல இவ்வளோ மாற்றம் இருக்கு சொல்ல 5 இயர்ஸ்ல நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும். தாவேகா ஆட்சி இதுனா பண்ணா நல்லா இருக்கும், இதுனா பண்ணாம இருந்தாலும் நல்லா இருக்கும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுதான் திமுகவா நீங்க சொல்ற வேண்டிய விஷயம். என்ன கடைசியா சொல்றேங்க, அவ்வளவுதான். குறுக்கிட வேணா, அதோட முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். முடிச்சுக்கலாங்க. அதுதான். தலைமைச் செயலகத்துல இவங்க வந்து தலைமைச் செயலகத்துல வந்து பார்க்கிற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அமைச்சர்கள் அறையில எல்லாம் போயிட்டு யாரையுமே அவ்வளவு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியல இருக்கு. வெளியே வந்து ஒரு பெட்டி இல்ல. வச்சிருக்காங்க. எப்படி அதிமுக மினிஸ்டர்ஸும் போய் ஸ்ட்ரெயிட்டா போய் சேர்ந்துக்கலாமே, அந்த ஆமா, மாதிரியா? அந்த மாதிரிதான். எந்த மாதிரி? முடிஞ்சிச்சு. அதிமுகல இருந்து அப்படி ரிசைன், பார்த்தா கீழே வேலை ரிசைன், கொடுத்து வாங்கின ஒருத்தர் கீழே ஓடி ஒளிஞ்சிருக்காரு. அந்த கீழே மாதிரியா? ரிசைன் பண்ணிட்டு மேல போய் இது பண்ணாரு. நீங்க செந்தில் பாலாஜி சொல்ற என்னங்க இவர் என்னைய கேக்குறாரு? இருக்காராம். உங்களுடைய அமைச்சர் உங்களுடைய எம்எல்ஏ தாங்க நான் சொல்றேன். யாரு? யாரு ஒளிஞ்சிருக்கிறது? யாரு? அவருதான் யார் பேர் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தான். வேற யாரு? பாத்துக்கோங்க, விலை கொடுத்து வாங்கிருக்காங்களா கொஞ்சம் அது என்னன்னு பாத்து பண்ணி ஆடியோ லீக் தினேஷ் ஆயிருக்கு, கார்த்திக் பேரு, எல்லாருக்கும் அப்பா பேர் கூட தெரிஞ்சிருக்கு. கேட்டு இருங்க இருங்க, சொல்றேன். என்னன்னு கொஞ்சம் பார்த்து ஆடியோ பண்ணி லீக் ஆயிருக்கு. சமூக ஊடகத்துல வந்து பேரம் பேசின விஷயம் இருக்கு. கோர்ட்ல இவர் மேல கேஸ் இருக்கு. கோர்ட்ல கேஸ் இருக்கு. தண்டனை கோர்ட்ல வரல. இருங்க 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 சும்மா கோர்ட்ல கேஸ் இருக்கு. எல்லாமே ஒரு நிமிஷம் ஒரு இதுதான். நிமிஷம். கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் மேலயும் கேஸ் இருக்கு. சரிங்க. சோ ஒரு நிமிஷம். யார் மேல செந்தில் இருங்க பாலாஜி, ஒரு இருங்க நிமிஷம், ஒரு சொல்லிடுறேன். அவர்கிட்ட ஒரு கேள்வி மட்டும். செந்தில் பாலாஜி மேல வழக்கு நடக்குது. அவர் வெறும் 400 நாள் இருந்தாருன்னு சொல்றீங்க. அதெல்லாம் அவரை வந்து நீங்க குற்றவாளியா ஃப்ரேம் பண்றீங்க. அப்போ கோர்ட்ல ஒருத்தர் மேல விசாரணைக்கு குற்றம் இருந்தா கூட நீங்க இப்படி சொல்றீங்க. செங்கல்பட்டுல ஒரு கேஸ் நடக்குது. அப்ப அவர் குற்றவாளியா? என்னது தனிநபர் குடும்ப இல்ல, இல்ல, வாழ்க்கை அப்ப வந்து நீங்க எப்படி எப்படி சேர்க்க பேசுறீங்க? முடியும்? இல்ல, அப்ப நீங்க எப்படி இல்ல, பேசுறீங்க? என்ன இல்ல, செந்தில் இல்ல, பாலாஜி வந்து அவங்க செந்தில் மனைவி பாலாஜி இல்ல இருங்க. ஒரு நிமிஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ல போனாரா ஜெயிலுக்கு அவரு? அது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தின கேஸ்ல உள்ள 400 நாள் போனாருங்க. அப்படியா? குடும்ப வழக்குல Proof எடுத்து இருக்கா? அப்படி ஆமாங்க. Proof இருக்கா? நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. நீங்க எங்க Proof நியூஸ் பேப்பர் இருக்கா? படிப்பீங்க? Proof முரசொலியா இருக்கா? படிச்சா எப்படி தெரியும்? வேற பேப்பர் படிங்க. Proof இருக்கா? தினத்தந்தி வேற பேப்பர் படிங்க. ஒரே Proof. பேப்பர் படிச்சா Proof யா? உங்களுடைய தலைமையில Proof இருக்கா? உங்களை புகழ்ந்து Judgment copy போடுவாங்க. இருக்கா? புகழ்ந்து இவர் போடுறத குற்றவாளி படிச்சா அறிவு அப்படின்னு வளராதுங்க. proof இருக்கா? புகழ்ந்து போடுறத எந்த படிக்காதீங்க. ஆட்சியில வேலை வாங்கி தரேன்னு பொதுவான சொன்னாரா? நியூஸ் படிங்க. திமுக ஆட்சியில வேலை வாங்கி பொதுவான தரேன்னு நியூஸ் சொன்னாரா? படிங்க. திமுக ஆட்சியில வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரா? திமுக ஆட்சியில வேலை வாங்கி தரேன்னு எந்த சொன்னாரா? ஆட்சியில உள்ள போனாரு? ஐயா, எந்த குற்றத்துல என்ன இல்ல, குற்றம் அந்த பண்ணதுக்கு? கேஸ் ஹிஸ்டரி தெரியுமா? ஆமாங்க. அது வேலை யாருக்கு வாங்கி தெரியும்? தரேன்னு ரீல்ஸ்ல சொன்னாங்க. அதுதான், ஏங்க, எந்த 2 நிமிஷம் ஆட்சி- எப்படி அதெல்லாம் பார்க்க முடியும்? ரீல்ஸ் 2 நிமிஷம் தான். நான் சும்மா நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றேன். இவ்வளவு தெளிவா சொல்றேன். Brother, அதுக்கே ஒரு அவரை விஷயம் இல்ல பதில் brother. இல்ல. தெளிவா? அவர் வந்து அதிமுக காலத்துல எம்எல்ஏவா இருக்கும்போது வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இடில ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஆமா, அவரு அதுதான் அவர் போனாரு. ஆமா. ஆக்சுவலா ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணாரு.
பட் அந்த இவருடைய கட்சி இல்ல, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி கழுவி அவரை ஊத்துனது பிரதர் இவருடைய கட்சி இல்ல, இல்ல. தூய்மையானவர் நீங்க ஆயிட்டாரா? தூய்மை ஒரு கல்லாப்பட்டி நிமிஷம் கொட்டுறீங்க, ஒரு நிமிஷம் கல்லாப்பட்டி கொட்டுறீங்க. தூய்மையானவர் கேட்கும்போது இதே கல்ல கல்லாப்பட்டி எடுத்து கொட்டுறீங்க வைக்க bro. முடியும். விஜயபாஸ்கர் மேலேயும் ஊழல் வழக்குகள் கல்லாப்பட்டி இருக்கு. கொட்டுறீங்க அதே bro. விஜயபாஸ்கர் தான் அவர் பேசும்போது அதே விஜயபாஸ்கர் அவர்கள் தான் இப்ப அதிமுகல இருந்து தாவேக்கல இணைஞ்சிருக்காரு. எந்த அதிமுக ஊழல் சக்தி, அதாவது நீங்க எடுத்து வைக்கிற எதிர்வாதங்கள் தான் திருப்பி நீங்களும் அதை பண்றீங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல தான் நான் திருப்பி கேட்கிறேன். இப்ப எங்களுடைய ஆட்சி ஃபர்ஸ்ட் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கும். எங்க ஆளுங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுன்றது சொல்ல உங்க முடியாது. ஆளுங்க சொல்ல மேல முடியாதா? குற்றச்சாட்டுகள் வைக்கல. விஜயபாஸ்கர் 2 நீங்க- பேரோட ஊழல் குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டுல அரசியல் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். ஊழல் சக்தி சொல்லிட்டு இருக்கிற எல்லா மீட்டிங்லயும் விஜய் அவர்கள் அதிமுக பத்தி பேசியிருக்காரு. அதே அதிமுகல இருந்து ஊழல் செஞ்சவங்கள கட்சியில சேர்க்கும் போது பெருசா தெரியாதா? ஐயா, அதுதான் நானும் சொல்றேன். அவருக்கு திமுக மேல குற்றச்சாட்டு வச்சார்ல, அத மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிக்கிறாரா? பண்ணிருக்காரு. எல்லா பத்திரிகையாளருமே அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. வழக்கு நடக்குது, குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி. விஜயபாஸ்கர் மேலயும் அந்த குற்றங்கள் இருக்கு, அவங்க மேலயும் வழக்குகள் இருக்கு. அந்த ஊழல் இருக்கு. சோ கோர்ட்ல கேஸ் நடந்து முடிஞ்சா அதுவும் ஊழல்னா அவங்க குற்றவாளி தான். அவங்க மேலே அந்த கேஸ் இருக்கு. நீங்க செந்தில் பாலாஜி சேர்த்துறாரு, ஸ்டாலின் அவர்கள் திட்டுறாரு, செந்தில் பாலாஜி சேர்த்துறாரு, அது ஒரு பக்கம் நியாயமா எடுத்து வைக்கும் போது அதே விஷயத்தானே விஜய் அவர்களும் பண்ணிருக்காரு. இல்ல இப்ப நாங்க போய் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோமா? வாங்க சொல்லி கூப்பிட தேவையில்ல. வராங்கன்னா நான் ஊழல் சக்தி ஒரு நிமிஷம் நான் ஊழல் சக்தின்னு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். ஆட்சி 50 நாள்ல பார்த்து எழுச்சியில அவங்களா சேர்றாங்க. பிரதர் எனக்கு எல்லாமே புரியுது பிரதர். நீங்க கூப்பிடல பிரதர், எல்லாமே செகண்டரி பிரதர். நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிரதர். நீங்க ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஊழல் குற்றச்சாட்டோட இருக்கிற ஒரு செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் சேர்த்துட்டா சொல்லி நீங்க அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது அதே ஊழல் குற்றச்சாட்டு இவங்க மேலேயே இருக்கும்போது நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? அப்ப அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அவர் ஊழல்வாதி? நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அதுதான் திருப்பி எங்க சைடுல கேக்குறேன். நீங்க பார்க்க சொல்ல செந்தில் பாலாஜின்ற ஒரு தனிநபர் நம்ம எடுத்தோம்னா அது ஒரு பெரிய கேஸ். அவரை நம்ம யார் கூடயும் கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஊழல் எப்படி பாக்குறீங்க? அவர் தனிநபர் அந்த கேஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அது எப்படி விட முடியும்? அது எப்படி பாக்குறீங்க? நல்லதாதான் பாக்குறோம். நல்லதா பாக்குறீங்களா? அதே மாதிரி திமுக காரங்க எங்களுக்கு செந்தில் பாலாஜி இன்னும் அவர்கள் மேலும் சேர்ந்து நல்லதா பலம் பார்ப்பாங்க. சேர்க்குது. அப்போ அதே மாதிரிதான் ஒரு நிமிஷம் அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் சேர்ந்து அவங்க நல்லதா பார்ப்பாங்க. எங்களுடைய கட்சியில இணைஞ்சிருக்காரு, அதுல மாற்று கருத்தே இல்ல. இணைஞ்சவர் ஃபியூச்சர்ல இவருன்னு இல்லாம தனிப்பட்ட முறையில எங்களுடைய முதல்வர் என்ன சொல்லிருக்காருன்னா, தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டோம், தப்பு பண்றவங்களையும் விட மாட்டோம், இனிமேலும் பண்ணாலும் விட மாட்டோம்ன்ற ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. இனிமே இவங்க பாஸ்ட் இவங்க சொல்றாங்க. சோ நாங்க இவங்களோட ஸ்டைல்ல ஒரு ஸ்டாண்டே கிடையாது. நாங்க சேர்த்துப்போம், திருப்பி என் கூட ஊழல் பண்ணலான்ற ஸ்டாண்ட் இருக்கு. நாங்க அப்படி கிடையாது. நாங்க சேர்த்துக்கினாலுமே அவங்க மேல பழைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே இங்க அவங்களால தப்பு பண்ண முடியாது. சரி, ஓகே, தப்பு பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அது பண்ண முடியாது. நான் ஒரு நம்பிக்கையில நானும் இருக்கிறேன். உங்க லாஸ்ட் இயரிங் நீங்க முடிச்சிட்டீங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது அவர் குறுக்க வந்தாரு. குறுக்கிடாதீங்க, அவர் என்ன சொல்றாரு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி தூரம் முடிச்சுக்கலாம். கடைசியா அதே கொஸ்டின் திருப்பி கேட்கிறேன். சிம்பிளா முடிச்சிருங்க. தாவேக்கா என்ன பண்ணா நல்லா இருக்கும், எதை பண்ணலன்னா நல்லா இருக்கும்? 6 மாசம் அவங்க டைம் கேட்டாங்களே. அவங்க டைம் கேட்டது இந்த நிர்வாகத்தை கத்துக்கிறதுக்கு டைம் கேட்டாங்க. அதை தாராளமா நாங்க கொடுக்குறோம். நாங்க சொன்னோம் 6 மாசத்தை விமர்சிக்க மாட்டோம் சொல்லிட்டோம். தாராளமா அதை கத்துக்கிட்டோம். சேம் டைம் லா அண்டர் இஷ்யூ இருக்கட்டும், அதை அவங்க கொஞ்சம் நேரடியா பார்க்கணும். 2வது சொல்லி தருவாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ண கூட இருக்கலாம் சொல்லி தருவாங்க. அவரு எலெக்ஷன் அப்போ டைம் ஸ்டார்ட் நவு சொல்லிட்டாப்ல, ஒரே ஒரு பவர் தான் நான் அப்படின்லாம் சொன்னார்ல. அவர் என்ன சொன்னா அதுக்கு எதுவுமே நடக்க சொல்லுங்க. ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டாம். ஏன்னா அது அவருக்கு தான் பேக் ஃபயரா போகும். இன்னொன்னு, இப்ப விஜய் அவர்கள் அவர் கீழே இருக்கும் தப்பு பண்றாங்க. தப்பு பண்றாங்கன்னா ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லல. ஒருத்தவங்க அபியூஸ் பண்றாங்க மனதளவே. சரி, இது திமுக கட்சி வச்சிருந்தாலே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. திமுக தாண்டி அது மக்களுமே அது கேட்டா தான் ஆகும். சோ அவரு கீழே தப்பு பண்றவங்கள, அவர் அடையாளத்தை கொண்டு தப்பு பண்றவங்கள, விசில் வச்சு தப்பு பண்றவங்கள அவர் தான் கேட்கணும். சோ அதை பண்ணா ஒரு நல்ல தலைவரா இருப்பாங்க. முந்தைய அரசியல பார்க்க சொல்லுங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகம் இருந்தா அதை படிக்க சொல்லுங்க. அவருக்கு தெரியாதவள அவர் கூடவே டிராவல் பண்ணிருக்காரு. சோ எப்படின்னு தெரியும். இதுதான் சொல்றோம். லாஸ்டா முடிச்சிடுறேன். என்னன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்றாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேளுங்க, இருங்க சொல்லி முடிக்கிறேன். அம்மா உணவகம் இருந்துச்சு இவங்களுடைய, சொல்லி முடிக்க விடுங்க. அம்மா உணவகம் இருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல பேனரை கிழிச்சு அதை இருங்க, அது யூசேஜ் இல்லாம ரொம்ப கம்மியா பேசி முடிஞ்சோட பேசுங்க. சோ இந்த மாதிரி அம்மா உணவக திட்டம் கிடப்பில போட்டுச்சு. அதாவது இவங்க ஃபுல்லா மூடல, அது பாட்டுன்னு இருக்கட்டும்னு சொன்னாங்க. மேயர் பிரியா அம்மா உணவகம் எங்களுக்கு லாபகரமா இல்லைன்ற மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய மேயர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை. சோ சொன்னாங்க. சோ 17 கோடி ரூபாய் கொடுத்து உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அம்மா உணவகத்தை மேம்படுத்தி இன்னைக்கு மக்கள் சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் விட இப்ப இந்த 50 நாள்ல நிறைய பேர் சாப்பிடுறாங்க. ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, சாப்பிடுங்க. சாம்பார் எவ்வளவு? அது 5 rupees குள்ள தான் இருக்கும். 5 rupees 10 rupees குள்ள தான் இருக்கும்.
டீன முதல்ல யோசிச்சு நீங்க டெய்லி சாப்பிடுறீங்களா? அப்ப டெய்லி சாப்பிடுறீங்க. ஏங்க நான் ஐயா ஒண்ணு மட்டும் சாப்பிடுறேங்க. புரிஞ்சுக்கோங்க. ஐயா நான் அம்மா உணவுல யாரும் எதுவும் பண்ணல. எல்லாருக்கும் குற்றச்சாட்டு வைக்கணும் வைக்காதீங்க. உங்க real மேம்படுத்தல, content எல்லாம் கிடப்புல பேசாதீங்க. போட்டீங்க. யாரு Sticker கடப்புல போடல. ஒட்டியாச்சு, already சும்மா இருங்க. இருக்கிற sticker. பேசுறதெல்லாம் பேச டேட்டா இருக்கு. இல்ல, ரெண்டு பேரும் Data இதுவும் தான் data இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு விஷயம் தப்பா தான் சொல்றீங்க. அது அம்மா உணவு வந்து திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அடிச்சு ஐயா நொறுக்கப்பட்டுச்சு. உண்மை இருங்க, அது அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணாங்க? சாயங்காலமே அன்னைக்கு சாயந்தரமே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது ரொம்ப சொல்லி தப்பு, அந்த இதெல்லாம் நிர்வாகி பண்ணக்கூடாது. லோக்கல் நிர்வாகி கொண்டு போய் அம்மா போட்டோ மாட்டினாங்க அதே எல்லாம் இடத்துல. correct. புது photo வச்சாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அம்மா உணவு நிர்வாகிகள், அம்மா உணவு ஊழியர்கள் நிறைய பேர் ஸ்டாலின் பீரியட்லயுமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்க வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அம்மா உணவுன்றது நீங்க சொன்னபடியே சில விஷயங்கள் நடந்திருக்கு, நீங்க சொன்னபடியே சில அதான் நான் விஷயங்கள் சொல்றேன். நடந்திருக்கு. ஸ்டிக்கர்ன்றது வந்து இவங்க வந்து அதை வந்து வேற விதமா யூஸ் பண்றாங்க. ஆமா, இல்ல, அந்த இல்ல. ஸ்டிக்கர் எங்க பேர் அந்த மாத்துறீங்க? ஸ்டிக்கர்ன்றத நாங்க முதல்வர் வந்து பதிப்புக்கு ஏன் பேர் மாத்துனீங்க? மாத்துனாலும் நாள் முதல்வர் ஏன் பேர் மாத்துனீங்க? எங்களுக்கு அந்த பேர் பிடிக்கலங்க, மாத்தணும். உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஏங்க பண்ண முடியும்? தனிப்பட்ட முறையில சொல்லுங்க. என்ன வேணா நாங்க மாத்துவோம். அப்ப முதல்வர்னா ஸ்டாலின் தான் இப்ப வரைக்கும் உங்க மனசுக்குள்ள இருக்கு. அதுவே போதும். இப்பயும் சொல்ற திமுக தான் ஆளுது மக்கள் மனதை. பேர் சரிங்களா? மாற்றலாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியல. திட்டம் வந்து செயல்படுதுல, திட்டத்தை வந்து ரத்து பண்ணல. சரி. தேவையில்லாத பேனா அதான் சொல்றேன். அந்த வைக்கிறோம், பயம் கடலுக்குள்ள அப்படியே அந்த மாதிரி திட்டம் இருக்கட்டும். நாங்க இப்ப கொண்டு இருக்க வரல. பயம் அப்படியே இருக்கட்டும். கடலுக்குள்ள பேனா வைக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க வந்து கட்சி மக்கள் பணத்தை அது வீணடிக்கிறோம்னு cancel சொல்லல. ஆயிடுச்சு. அது வேற அது விஷயம். முடிஞ்சிருச்சு சொல்றேன். ஆனா இவங்களோட சிந்தனை அப்படிதானே இருந்துச்சு. மக்கள் மாற்றி அந்த பண்ண பேனா என்ன எழுதிருக்கு தெரியுமா? ஆ? அந்த பேனா என்ன எழுதிருக்கு தெரியுமா? அது உங்க வீட்ல வச்சுக்கோங்க, டேபிள் மேல வைங்க. உங்க அதை எடுத்து போய் கடல்ல எங்க வீட்டுக்கு மட்டும் வச்சீங்கன்னா எழுதல அது. யாரோட உங்க காசுங்க? வீட்டுக்கு, உங்க அப்பா, யாரோட உங்க காசு? தாத்தா எல்லாரும் சேர்த்து எழுதிருக்கு. யாரோடைய உங்களுக்கு காசு? வரப்போற பையன், மக்கள் பேர வரி பணம். எல்லாரும் சேர்த்து எழுதின பேனா மக்கள் அது. வரி பணம். அதுல எடுத்து நீங்க ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க. இல்ல அது அம்மா உணவகத்தை வந்து மேம்படுத்திக்கலாம். அதாங்கய்யா, அந்த இப்ப நாங்க பேனா வந்து கலைஞரின் பேனா சாதாரண பேனா கிடையாது. அது உங்க இங்கு அப்பாக்கு இங்கு பேனாவா? பா இல்ல, இல்ல. பாத்து பாத்து இந்த பேசுங்க. நிகழ்ச்சி நான் இதோட ஓகேங்களா? முடிக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒரு சரி, நிமிஷம். சரி, இந்த சரி. நிகழ்ச்சி நான் இதோட முடிக்கிறேன். இவரு முடிக்கிற மாதிரி தெரியல, இவரும் முடிக்கிற மாதிரி தெரியல. சோசியல் மீடியால வர மாதிரி ஒவ்வொரு கமெண்ட் இல்ல ஒரு 4 ரீல்ஸ் அந்த பேனா பத்தி போறீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்கள் அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. கமெண்ட் மாறி மாறி கண்டிப்பா. தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இளைஞர்கள் அரசியல் பேசுங்க, நல்ல அரசியல் பேசுங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. அது திமுக அரசியலா இருந்தாலும் சரி, இல்ல தாவேகா அரசியலா இருந்தாலும் சரி, இல்ல பிஜேபியோட அந்த ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, இல்ல நாம் தமிழோட தமிழ் தேசிய அரசியல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் இருந்தாலும் அரசியல் பேசுங்க, கரெக்டா பேசுங்க, நல்லது மட்டும் பேசுங்க. அரசியல் பேசினா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நன்றி. நன்றி. நன்றி.